வணக்கம். ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரே லாட்டரி சீட்டில் 208 மில்லியன் பவுண்டுகளுக்கு அதிபதியான அயர்லாந்து அதிர்ஷ்டசாலி. ஈரான் மீது தாக்குதலுக்கு ஒப்புதல் அளித்த ட்ரம்ப் பற்றி எரிய போகும் மத்திய கிழக்கு. ஈரானை தாக்க வேண்டாம், அமெரிக்காவிற்கு ரஷ்யாவின் எச்சரிக்கை. பிரித்தானியாவிற்கு அருகில் அணுவாயுத தளங்களை மேம்படுத்திய ரஷ்யா, உலகளாவிய பதற்றம் அதிகரிப்பு. சுவிஸில் முன்னாள் மனைவி தாய் தந்தையை கொலை செய்த நபர். ஈரான் அணுவாயுதம் பெறக்கூடாது என விரும்பும் பிரான்ஸ் மக்கள். ஐரோப்பிய ஒன்றிய விசா விதிகளில் அதிரடி மாற்றம், சிக்க இருக்கும் இஸ்ரேலியர்கள். ஸ்பெயினின் மருத்துவமனையில் நோயாளிகளை சந்தித்த நடிகர் ஜானி டெப். இனி விரிவான செய்திகள். ஒரு லாட்டரி சீட்டில் 208 மில்லியன் பவுண்டுகளுக்கு அதிபதியான அயர்லாந்து அதிர்ஷ்டசாலி. ஒரு லாட்டரி டிக்கெட்டில் ஐரோப்பாவின் மிகப்பெரிய யூரோ மில்லியன்ஸ் ஜாக்பாட் பரிசான 208 மில்லியன் பவுண்டுகள் தொகையை அயர்லாந்தை சேர்ந்த ஒருவர் வென்றுள்ளார். இது அயர்லாந்து வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய லாட்டரி வெற்றியாகும். இந்த வெற்றி மூலம் கால்பந்து வீரர் ஹாரி கேன் மற்றும் பாப் பாடகி துவா லிபா போன்ற பல பிரபலங்களை விடவும் அந்த நபர் பணக்காரராகியுள்ளார். அயர்லாந்து தேசிய லாட்டரி வெற்றியாளர் தனது டிக்கெட்டை பத்திரப்படுத்தி லாட்டரி தலைமையகத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வெற்றியாளர் ஐரிஸ் நாட்டின் 18வது யூரோ மில்லியன்ஸ் ஜாக்பாட் வெற்றியாளர் ஆவார். வெற்றியாளரின் அடையாளம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது தாக்குதலுக்கு ஒப்புதல் அளித்த ட்ரம்ப் பற்றி எரிய போகும் மத்திய கிழக்கு. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார் எனவும், ஆனால் அந்த நாட்டை தாக்குவதா இல்லையா என்பது குறித்து இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றும் தகவல் கசிந்துள்ளது. ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கைவிட ஒப்புக்கொண்டால் அமெரிக்க ஜனாதிபதி தாக்குதல்களை தொடங்குவதை நிறுத்தி வைப்பார் என்று மூத்த உளவுத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஈரானில் உள்ள நிலத்தடி யுரேனியம் செறிவூட்டல் நிலையமான ஃபோர்டோ மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது குறித்து ட்ரம்ப் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. நிபந்தனையற்ற சரணடைதலுக்கான ட்ரம்பின் கோரிக்கையை ஈரானின் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி நிராகரித்ததை அடுத்து தமது பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துமா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள ட்ரம்ப், வழக்கம் போல தாக்குதல் நடத்தலாம் அல்லது நடத்தாமல் இருக்கலாம் என குழப்பியுள்ளார். இந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்க ராணுவத்தின் எந்த வகையான தலையீடும் மிகப்பெரிய விலையை அளிக்க வேண்டியிருக்கும் என கமேனி எச்சரித்துள்ளார். மேலும் ஈரான் தேசம் ஒருபோதும் மண்டியிடப் போவதில்லை எனவும் அவர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஈரானை தாக்க வேண்டாம், அமெரிக்காவுக்கு ரஷ்யாவின் எச்சரிக்கை. ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல் தீவிரமாகியுள்ள நிலையில் அமெரிக்கா ஈரானை தாக்கக்கூடாது என ரஷ்யா எச்சரித்துள்ளது. அப்படி தாக்கினால் மத்திய கிழக்கு முழுவதும் நிலைமை சீர்குலைந்துவிடும் என்றும் அது அணு அபாயம் ஏற்படுத்தும் எனவும் ரஷ்ய துணை வெளிவிவகார அமைச்சர் செர்கே ராயவ்கோவ் தெரிவித்துள்ளார். இது உலகையே உலுக்கிவிடும் ஒரு பாரிய தவறான கதை முடிவு என அவர் கூறினார். இதே நேரத்தில் ரஷ்யா ஈரான் இடையே கடந்த ஜனவரியில் கையெழுத்திடப்பட்ட 20 ஆண்டு மூலதன கூட்டுறவு ஒப்பந்தம் முக்கியமாகும். இதில் ஈரானுக்கு ரஷ்யா நேரடி இராணுவ உதவி அளிக்க வேண்டிய கட்டாயமில்லை. இஸ்ரேலின் அணு நிலையங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் அணு காற்றழுத்தத்தையும் சுற்றுச்சூழலையும் பாழாக்கும் அபாயத்தில் உள்ளதாகவும் உலகமே அதனை உறுதியாக கண்டிக்க வேண்டும் என்றும் ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. பிரித்தானியாவிற்கு அருகில் அணுவாயுத தளங்களை மேம்படுத்திய ரஷ்யா, உலகளாவிய பதற்றம் அதிகரிப்பு. பிரித்தானியாவிற்கு மிக அருகில் உள்ள ரஷ்யாவின் அணுவாயுத தளங்கள் பெரிதும் புதுப்பிக்கப்பட்டுள்ளன என புதிய செயற்கைக்கோள் படங்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பால்டிக் கடலோரத்தில் உள்ள தனது மேற்கத்திய பகுதி கலின்கிராட்டில் 100க்கும் மேற்பட்ட அணு ஏவுகணைகள் வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது. ஸ்வீடனின் SVT ஒளிபரப்பு நிறுவனம் வெளியிட்ட செய்தியில், கலின்கிராட் மற்றும் பல முக்கிய தளங்களில் புதிய பாதுகாப்பு கட்டடங்கள், ரயில்வே லாஜிஸ்டிக்ஸ்
வசதிகள் மற்றும் கதிர்வீச்சு கண்காணிப்பு உபகரணங்கள் நிறுவப்பட்டுள்ளன. 9 M729 குறுக்கு ஏவுகணைகள் இங்கு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவை பிரித்தானியாவை தாக்கும் அளவுக்கு அதிக தூரம் செல்லும் திறன் கொண்டவை. இங்கு தற்போது புதிய கட்டிடங்கள் உருவாகி வருவதால் ரஷ்யா மீண்டும் அணு சோதனைக்கு தயாராகுகிறது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிஸில் முன்னாள் மனைவியின் தாய் தந்தையை கொலை செய்த நபர். சுவிஸில் சோலோதர்னில் தனது முன்னாள் மனைவி, அவரது தாய் தந்தை ஆகியோரை ஒருவர் படுகொலை செய்துள்ளார். சோலோதர்ன் கண்டோனில் உள்ள எகர்கிங்கனில் பெண்ணொருவர் அவரது வீட்டில் கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். சிறிது நேரத்திலேயே 41 வயது நபர் ஒருவர் உள்ளூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரது வாக்குமூலத்தின் பேரில் அயலில் உள்ள ஹேக்கென்ட்ராப்பில் நகராட்சியில் உள்ள ஒரு வீட்டில் மேலும் 2 உடல்களை கண்டோனல் போலீசார் கண்டுபிடித்தனர். கொலைகளை செய்த பிறகு சந்தேக நபர் தனது மகனை அழைத்து வருவதற்காக அவரது பாடசாலைக்கு சென்றுள்ளார். ஆனால் குழந்தையை ஒப்படைக்க பாடசாலை நிர்வாகம் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஈரான் அணு ஆயுதம் பெறக்கூடாது என விரும்பும் பிரான்ஸ் மக்கள். பிரான்சில் உள்ளவர்களில் 87% ஈரான் அணு ஆயுதம் பெறக்கூடாது என தெரிவித்துள்ளனர். இது இஸ்ரேல் கடந்த வெள்ளிக்கிழமையில் இருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வரும் சூழலில் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல்கள் ஈரான் அணுகுண்டு உருவாகுவதற்கான முயற்சியை தடுக்கவே என கூறப்படுகிறது. இது தொடர்பான கருத்து கணிப்பில் ஈரானுக்கு எதிராக கருத்து தெரிவித்தவர்களில் 89% பெண்களும் 86% ஆண்களும் ஈரான் அணு ஆயுதம் பெறக்கூடாது என தெரிவித்துள்ளனர். இந்த முடிவுகள் அணு ஆயுத பரவலை எதிர்க்கும் பிரெஞ்சு பொதுமக்களின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. மேலும் இது பிரான்ஸ் அரசின் எதிர்கால வெளியுறவு களத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும். ஐரோப்பிய ஒன்றிய விசா விதிகளில் அதிரடி மாற்றம், சிக்க இருக்கும் இஸ்ரேலியர்கள். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் விசா இல்லாத பயணங்களுக்கான விதிகளில் மாற்றம் கொண்டு வருவதில் பாதிக்கப்படும் நாடுகளில் இஸ்ரேலும் ஒன்று என தகவல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய மற்றும் செங்கன் நாடுகளுக்கு குறுகிய கால விசா இல்லாத பயணம் தொடர்பான சீர்திருத்தத்திற்கு செவ்வாய்க்கிழமை ஐரோப்பிய நாடாளுமன்றம் மற்றும் ஆணையத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்டது. குறுகிய கால விசா இல்லாத பயணங்களுக்கான திட்டத்தை ரத்து செய்வதற்கான காரணமாக மனித உரிமை மீறல்களையும் சேர்க்கப்படுகிறது. இது இஸ்ரேல் உள்ளிட்ட குறிப்பிட்ட நாடுகளுக்கு கட்டாயமாக்கப்படும். தற்போது ஆஸ்திரேலியா, பிரேசில், இஸ்ரேல், ஜப்பான், பிரித்தானியா, உக்ரைன் மற்றும் மேற்கு பால்கன் நாடுகள் உட்பட 61 நாட்டவர்கள் அனுமதிக்கப்பட்ட 180 நாட்களில் 90 நாட்கள் வரையில் தங்க செங்கன் பகுதிக்கு பயணம் செய்யலாம். ஆனால் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் ஐரோப்பிய ஒன்றியம் விசா இல்லாத பயண திட்டத்தை நிறுத்தி வைக்கலாம். இதுவரை வனுவாட்டு குடியரசு மக்களுக்கு மட்டுமே அப்படியான நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. தற்போது புதிய ஒப்பந்தங்களின் கீழ் வரம்புகள் குறைக்கப்பட்டு புதிய விதிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஸ்பெயின் மருத்துவமனையில் நோயாளிகளை சந்தித்த நடிகர் ஜானி டெப். ஹாலிவுட் நடிகர் ஜானி டெப் பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் திரைப்படத்தில் தான் நடித்த கேப்டன் ஜாக் ஸ்பெரோ வேடம் பூண்டு மருத்துவமனையில் நோயாளிகளை சந்தித்து மகிழ்வித்தார். ஸ்பெயினில் தான் கதாநாயகனாக நடிக்கும் டே ட்ரிங்கர் சினிமா படப்பிடிப்பிற்காக சென்றுள்ள அவர் திடீரென மருத்துவமனைக்கு சென்றார். புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் உள்ள குழந்தைகள் கடற்கொள்ளையன் கெட்டப்பில் ஜானி டெப் நேரில் வந்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். குழந்தைகளிடம் அன்பு காட்டி மகிழ்வித்த ஜானி டெப் மருத்துவமனையில் நீண்ட நேரம் செலவிட்டார்.